அடுத்த சம் பாருங்க. 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப் சம், ஏஜ் சம் மூணுமே மிக்ஸ் ஆகி வரும். ஓகேங்களா? தாத்தா, தந்தை, வாணி ஓகேங்களா ஆகிய மூவரின் சராசரி வயது 53. அவங்க 3 பேர்த்தோட ஆவரேஜ் 53. ஆவரேஜ், ரிலேஷன்ஷிப், ஏஜ் ப்ராப்ளம் எல்லாம் சேர்ந்து வரும். ஓகேங்களா? தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 65. பார்க்க டஃபா இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் டீகோட் பண்ணா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? அவ்வளவுதான். வாணி, her father and her daughter grandfather have an average age of 53. ஓகேங்களா? One of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். பிளஸ் கொடுத்துருக்காங்களா? 4 years ago, Vani's grandfather was 4 times as old as Vani. ஓகேங்களா? 4 times as old as Vani. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு நேம் வச்சுக்கலாம். இப்ப தாத்தா அப்படின்னா கிராண்ட்ஃபாதர், ஃபாதர் வாணி. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மூவரின் சராசரி வயது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கிராண்ட்ஃபாதர் பிளஸ் சராசரினா என்ன பண்ணணும்? 3 இருக்குன்னா 3ஐயும் கூட்டி 3ஆல வகுத்தோம்னா தான் சராசரி. கிராண்ட்ஃபாதர் பிளஸ் வாணி divided by 3 equal to 53. ஓகேங்களா? இதுல இந்த 3 வந்துட்டு இங்க டிவைட்ல இருக்கா, இங்க போர்ஷன் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். சோ மல்டிபிள் பண்ணோம்னா into 3. 3 3s are 9, 3 5s are 159. ஓகேங்களா? சோ கிராண்ட்ஃபாதர், ஃபாதர் பிளஸ் வாணி ஈக்குவல் டு 159. இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3. சோ ஒன்னொன்னா எழுதலாம். தாத்தாவின் வயதில் பாதி, கிராண்ட்ஃபாதரோட வயதுல பாதி பிளஸ், ஏன்னா கூடுதல் தான் இங்க கொடுத்துருக்காங்க அதனால பிளஸ். தந்தையின் வயதில் 1/3. தந்தையின் வயதுனா என்ன? ஃபாதர். ஃபாதரோட வயதில் 3 சாரி, இப்ப நம்ம 1/3 எப்படி எழுதுவோம்? இப்போ 5/2 அப்படிதான் எழுதுவோம். சோ 3 அப்படின்னா 3 கீழே வரணும். 3/1 கிடையாது, கீழே 3. 3க்கு 2, 5க்கு 2 அப்படிதான் எழுதணும். ஓகேங்களா? சோ 1/3 1/3 பிளஸ் வாணியின் வயதில் 4/1. வாணியின் வயதில் 4/1. ஓகேங்களா? ஆகியவற்றின் கூடுதல் 65. ஓகேங்களா? இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2. 2 ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப எல்லாத்தோட வயசும் -4ல போகும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயதுனா வெறும் கிராண்ட்ஃபாதர் எழுதக்கூடாது, -4. ஏன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. வாணியின் வயதை போல் 4 மடங்கு. ஆனா இது வாணிக்கும் 4 வருஷம் கம்மி. ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட் 3. G-4 equal to 4V minus 16. இந்த -4 அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? G equal to 4V minus 16 plus 4. ஓகேங்களா? அப்போ G equal to 4V minus 12. ஓகேங்களா? இந்த 4V இந்த சைடு வந்துச்சுன்னா G minus 4V equal to minus 12. ஓகேங்களா? சோ இது இப்படியே வச்சுக்கோங்க. சோ இது வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் டவுன் எழுதணும் பாத்தீங்களா? G/2 F/3
3 v/4 = 65 எழுதணுமா? இது வந்துட்டு இன்னுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னும் சால்வ் பண்ணா இது எப்படி வரும் அப்படின்னா, ஸோ அந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 3 4க்கு ஓகேங்களா? 2 3 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருது? 12ன்னு வரும். ஸோ 12 எழுதிட்டு 4g + 4f + 3v ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும் தானே? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? 6g + 4f + 3v ஸோ = 65 இன்டூ இந்த 12 என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். பண்ணோம்னா 780. ஸோ லாஸ்டா என்ன வருது? இது செகண்ட் ஈக்குவேஷனு 4g + 4f + 3v = 780. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. g + f + v = 159. இங்கேயும் g f v தான் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஈக்குவேஷன் 1 g + f + v = 159 ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஈக்குவேஷன் 1 g + f + v = 159 ஓகேங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் 2 என்னது? 6g + 4f + 3v 6g ஈக்குவேஷன் 2 plus 4f plus 3v = 780. இப்போ இதை மைனஸ் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா தான் நமக்கு ரெண்டு வேல்யூவா இது கிடைக்கும். பட் மைனஸ் பண்றதுக்கு இதுல ஒரே வேல்யூவா இருந்தாலும் மைனஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா 4 எடுத்துக்கலாம். 4 நீங்க அதுக்கு பதிலா 6 3 எது வேணா எடுத்துக்கலாம். இங்க ஃபுல்லாமே பிளைனா இருக்கா? இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க ஓகேங்களா? அப்ப நம்மளால f கேன்சல் பண்ண முடியும். நான் ஏன் f கேன்சல் பண்றேன் g-யும் v-யும் கேன்சல் பண்ணாம அப்படின்னா, இங்க பாருங்க g-யும் v-க்குமான ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இதையும் g v ஈக்குவேஷனை எடுத்துட்டு வந்தோம்னா சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகேங்களா? ஸோ அப்ப f கேன்சல் பண்ணலாம். அப்ப இன்டூ 4 ஓகேங்களா? இது ஃபுல்லாமே 4ஆல மல்டிபிள் பண்ணா 4g 4f 4v 159 × 4 என்ன வரும்? 9 9 18 9 27 4 36 6 பேலன்ஸ் 3 5 20 20 + 3 23 பேலன்ஸ் 2 4 + 2 636 ஓகேங்களா? ஸோ என்ன வருது? 636. இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? மைனஸ் பண்ணாதான் இது கேன்சல் ஆகும். இது ஃபுல்லாத்தையும் மைனஸா மாத்திக்கலாம் ஓகேங்களா? ஸோ அப்போ பிளஸ் மைனஸ் கேன்சல். இங்க மைனஸ் ஜிக்ஸ் மைனஸ் ஒரே நிமிஷம். ஸோ இது ஃபுல்லா மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் ஜி -4 -3v. ஸோ அப்போ 4f + 4f - 4f கேன்சல் ஆயிரும். இது -6g + 4g அப்படின்னா என்ன வரும்? -2g. இங்க என்ன வரும்? +v = இங்கேயும் மைனஸ் தானே? இங்க ஃபுல்லா மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் மைனஸ் தான். அப்போ -780 + 636 மைனஸ் பண்ணா இது 4 7ல 3 போச்சுன்னா 4 7ல 6 போச்சுன்னா 144 ஓகேங்களா? ஸோ என்ன வருது? 144 -144. இந்த மைனஸ் ரிமூவ் பண்றதுக்காக இது ஃபுல்லாமே சிம்பிள் மாத்தலாம். மாத்தினோம்னா 2g - v = 144 ஓகேங்களா? இது வந்துட்டு ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா? இது வந்து 1யும் 2யும் சால்வ் பண்றப்ப கிடைச்சது தான் ஈக்குவேஷன் 4. இந்த ஈக்குவேஷன் 4 என்ன? 2g - v = 144. அதை கொண்டு போய் இங்க சால்வ் பண்ணலாம் 3 கூட. ஈக்குவேஷன் 3 என்னது? g - 4v = -12. கரெக்டா? -12 தானே? -4v -12. இங்க என்னது? 2g - v = 144. 2g - v = 144 ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்? ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஜியை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிபிள் பண்ணலாம். 2ஆல மல்டிபிள் பண்ணா இங்க என்ன ஆகும்? 2g ஆகும். இங்க 4vங்கிறது 8v ஆகும். இதை 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 12 2 கூட மல்டிபிள் பண்ணோம்னா 24 ஓகேங்களா? 24. ஸோ பண்ணோம்னா பிளஸ்ல இருக்கு மைனஸ் பிளஸ் மைனஸ்
ஸோ கேன்சல். இது பிளஸ்னா பிளஸ்ல இருக்குன்னா -8v பிளஸ் v அப்படின்னா -7v ஈக்குவல் டு இது ரெண்டுமே எங்க இருக்கு மைனஸ்ல இருக்கு. அப்போ 144 பிளஸ் 24 அப்படின்னா 868 168. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 7யும் 168 கேன்சல் பண்ணோம்னா 2 7s are 14 பேலன்ஸ் 2. அப்ப என்ன வருவீங்க 28. அப்போ ஓரையில் எழு இரேல் பண்ணால் மூவேல் இருத்தோம் நாவேல் இருத்து 24. ஓகேங்களா? ஸோ மைனஸ் v ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஸோ v வேல்யூ என்ன? எப்பவுமே ஏஜ் வந்து மைனஸ்ல இருக்காது, அதனால இந்த மைனஸை விட்டுறலாம். v ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ v வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த v வேல்யூவை ஏதோ ஒன்று ரெண்டா இருக்கு பாருங்க, இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க v வேல்யூவை இங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 4th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம், இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு g வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்ப 3rd ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? g மைனஸ் 4v ஈக்குவல் டு -12. g மைனஸ் 4v 4 into 24 ஈக்குவல் டு -12. சால்வ் பண்ணா என்ன வரும்? g மைனஸ் 8 சாரி 16 4 4 16 பேலன்ஸ் 1 8 96 ஈக்குவல் டு -12. ஓகேங்களா? அப்ப g ஈக்குவல் டு -96 -12. அப்ப என்ன வரும்? இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் ஆகும். -12 பிளஸ் 96. அப்ப என்ன வரும்? 484. அப்ப g வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்ப g 84 v 24. அப்ப f வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, ஈஸியா இருக்கா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? gf v g பிளஸ் f பிளஸ் v ஈக்குவல் டு 159. இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? g வேல்யூ என்ன? 84. f தெரியாது. v வேல்யூ என்ன? 24 ஈக்குவல் டு 159. 84 பிளஸ் 24 என்ன வரும்? 8 8 பிளஸ் 2 10 108. ஓகேங்களா? f பிளஸ் 108 ஈக்குவல் டு 159. அப்போ f இஸ் ஈக்குவல் டு 159 மைனஸ் 108 போட்டோம்னா மைனஸ் பண்ணோம்னா 51. ஓகேங்களா? அப்ப ஃபாதர் ஏஜ் எவ்வளோ? 51. இப்ப கண்டுபிடிச்சிட்டோமா மூணுமே? ஸோ கிராண்ட் ஃபாதர் ஏஜ் 84, கிராண்ட் ஃபாதர் ஏஜ் 84, ஃபாதர் ஏஜ் எவ்வளோ? 51. அடுத்தது வாணியோட ஏஜ் எவ்வளோ? 24. ஓகேங்களா? இப்ப இது கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணி கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 159 வரும். ஸோ அப்படி வருதுன்னா இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய ஈக்குவேஷன் இருக்க மாதிரி இருக்கும். மூணு டேர்ம் இருக்கிறத சால்வ் பண்ணி 2 டேர்மா மாத்தணும். மாத்திட்டு அந்த 3வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 3வது ஈக்குவேஷன் அது 2 டேர்மா இருக்கு, அந்த 2 டேர்ம் கூட சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு டேர்மோட வேல்யூ கிடைக்கும். அதை வந்துட்டு 2 டேர்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா இன்னொரு டேர்ம் கிடைக்கும். அது ரெண்டையும் சேர்த்து 3 டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த சம் பாருங்க. குமரனின் தற்போதைய வயது இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால், குமரனின் தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்கு கிடைப்பதற்கு சமம். ஓகேங்களா? அது ஈக்குவேஷன் போட நமக்கு புரியும். ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எனில் குமரனின் தற்போதைய வயதை காண்க. இது ஒரே டேர்ம் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். The product of குமரன் ஏஜ் 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. What is his present age? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குமரன் கேன்னு வச்சாச்சு. ஓகே, தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால், the product of Kumaran's age 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. 1 more than twice his present age. 1 more than twice his present age. ஓகேங்களா? தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால்
கிடைப்பது குமரன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா, குமரனின் அப்படின்னு 2 ஆண்டுகளுக்கு முன்புனால என்ன பண்ணணும், -2 போட்டுருணும். 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும், 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. ஓகேங்களா, பிந்தைய வயதுனா என்ன, முன்னாடினா 2 வருஷம் குறையும், பின்னாடினா 2 வருஷம் கூடும். சோ 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். பெருக்க அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ பெருக்க கிடைப்பதற்கு சமம். அவ்வளவுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு கே வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ 2k + 1 2k + 1 ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணலாமா? பண்ணோம்னா என்ன வரும், k² + 4k - 2k - 8. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இப்படிதான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2k + 1 ஈக்குவல் டு k² + 2k + 4k - 2k னா என்ன வரும், +2k - 8. ஓகேங்களா, இப்போ k² + 2k - 8. ஓகேங்களா, இப்போ இது இந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், k² + 2k, இந்த 2k இங்க போச்சுன்னா -2k - 8, 1 இந்த சைடு போச்சுன்னா -1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா -2k + 2k கேன்சல். ஸோ k² -8 -1 அப்படின்னா -9 ஈக்குவல் டு 0. ஸோ k² ஈக்குவல் டு -9 இங்க போச்சுன்னா +9, k² ஈக்குவல் டு 9. அப்ப k என்ன, இந்த சைடு போச்சுன்னா √2. அப்ப என்ன வரும், 3 × 3. அப்ப என்ன, 3². அப்ப என்ன ஆன்சர் வரும், k ஈக்குவல் டு 3. ஸோ k வேல்யூ என்னது, 3. ஸோ குமரனின் தற்போதைய வயது எவ்வளோ, 3. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பெண்ணின் வயது, ஓகேங்களா, பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம கேர்ள் ஜின்னு வச்சுக்கலாம். அவரின் சகோதரியின் வயதை போல. ஓகேங்களா, அப்ப ஏபின்னு வச்சுக்கலாமா? ஒரு பெண் வந்துட்டு ஏ, அவரின் சகோதரியின் வயது என்ன, பி. சகோதரியின் வயதை போல 2 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின் இரு வயதுகளின் பெருக்கற்பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா, a girl is twice as old as her sister. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அவங்க சிஸ்டரை விட 2 மடங்கு பெரியவங்க. 5 years hence the product of their ages will be 375. Find their present age. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வந்துட்டு ஏ, ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு. அப்ப ஏ ஈக்குவல் டு 2b. ஓகேங்களா, 5 ஆண்டுகளுக்கு பின், பின்னா என்ன, 5 வருஷம் கழிச்சு அப்படின்னா ஆட் ஆகும் 5. ஸோ அப்ப பெண்ணின் வயதுலயும் 5 ஆட் ஆயிருக்கும். இரு வயதுகளின் பெருக்கற்பலன். ஓகேங்களா, ஸோ அப்ப ஏவும் ஆட் ஆயிருக்கும், பியும் என்ன ஆயிருக்கும், 5 வருஷம், அவங்களுக்கும் 5 வருஷம் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா, இரு வயதுகளின் பெருக்கற்பலன் எவ்வளோ, 375. இப்போ ஒரு டேர்ம் நம்மளுக்கு தெரியும், ஏ ஈக்குவல் டு 2b இருக்கா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஏ பதிலாக 2b சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க என்ன வரும், 2b + 5 into b plus b plus 5 ஈக்குவல் டு 375. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 2b into b னா என்ன வரும், 2b², 2b². ஓகேங்களா, 2b into 5 அப்படின்னா +10b. ஓகேங்களா, அடுத்தது 5 into b 5b. அடுத்தது 5 into 5 25 ஈக்குவல் டு 375. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ண என்ன வரும்,
10b plus 5b அப்படின்னா 15b. 2b squared plus 15b plus 25 equal to 375. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 25 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ 2b squared plus 15b equal to 375 minus 25 350 வரும். ஓகேங்களா? 350. இது எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2b squared plus 15b 350 அங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 350. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. மைனஸ் b plus or minus root b squared minus 4ac divided by 2a. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலால தான், ஏன்னா இது வேற எப்படியும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி தான் போடணும். இதுல b a c அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற வேல்யூ a, செகண்ட் வந்துட்டு b, தேர்ட் வந்துட்டு c. ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? a ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? அடுத்தது b என்னது? b ஈக்குவல் டு 15. அடுத்தது c என்ன? தேர்ட் வேல்யூ c ஈக்குவல் டு மைனஸ் 350. ஓகேங்களா? இது இப்படி இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பினா மைனஸ் b வேல்யூ என்ன? 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் b ஸ்கொயர்ட். b ஸ்கொயர்னா என்ன? 15 ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்டூ a வேல்யூ என்ன? 2. a c வேல்யூ என்ன? மைனஸ் 350. ஓகேங்களா? டிவைடட் பை 2 இன்டூ a வேல்யூ என்ன? 2. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் b ஸ்கொயர் என்ன? 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர்னா என்ன? 15 இன்டூ 15 25 5 பேலன்ஸ் 2 5 7 5 1. ஓகேங்களா? போட்டோம்னா 225. 15 ஸ்கொயர் என்ன வருது? 225. ஓகேங்களா? மைனஸ் 4ac என்னது? 4 இன்டூ 2 இன்டூ மைனஸ் 350. 4 இன்டூ 2னா என்ன வரும்? 8 வரும். 8 இன்டூ மைனஸ் 350. ஸோ 8 இன்டூ மைனஸ் 350னா என்ன வரும்? 350 இன்டூ 8. இந்த 0 இக்னோர் பண்ணிடுங்க. 8 40 பேலன்ஸ் 4 3 24 24 பிளஸ் 4 28. ஓகேங்களா? இப்போ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் 315 தான் இருக்கு. ஸோ மைனஸ் 2800 மைனஸ் ஆமா மைனஸ் 2800. ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? இது ரெண்டையும், ஏன்னா உள்ள மைனஸ் இருக்கு, ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா பிளஸ் ஆகும் இது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 225 என்ன வரும்? 250 பேலன்ஸ் 1 3025 டிவைடட் பை என்ன வரும்? 2a 4 வரும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3025 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ ரூட்ல இருந்து எடுக்கணும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி இதை டேர்மா பிரிக்கலாம். ஓகேங்களா? 3025க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 5ல போட்டோம்னா 6 5 30 0 5 25. ஓகேங்களா? திருப்பி போட்டோம்னா 4 5 5 பேலன்ஸ் 1 2 10 4 5 5. இது எதுல வரும்? 121 11ல வருமா? 11 11 சார்னு வருமா? 11 11 சார் 121 என்ன வருது? 5 இன்டூ 5 இன்டூ 11. ஓகேங்களா? ஸோ இதை போட்டோம்னா மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் 5 இன்டூ 5 11 இன்டூ 11 டிவைடட் பை 4. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 2 5 ஒரு 5 வெளியே எடுக்கலாம். ஸோ மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ்
பிளஸ் ஆர் மைனஸ் 2 5 ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி 2 11க்கு ஒரு 11 வெளியே எடுத்துடலாம் டிவைடட் பை 4. ஓகேங்களா? அப்ப 11 into 5 எவ்வளவு வரும்? 55 வரும். மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் 11 into 5 55 into 4. இப்போ இது ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கா, ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரிக்கலாம். பிளஸ் வச்சும் போடலாம், 15 அதாவது மைனஸ் வச்சும் போடலாம். இப்போ மைனஸ் 15 பிளஸ் 55 டிவைடட் பை 4. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். கமா அடுத்தது என்னது? மைனஸ் 15 மைனஸ் 55 டிவைடட் பை 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்ன வரும்? மைனஸ் பண்ணோம்னா 40 டிவைடட் பை 4. பெரிய நம்பரோட வேல்யூ தான், ஸோ பிளஸ் 40. அடுத்தது இதை கூட்டினோம்னா 60 70 வரும். ஓகேங்களா? மைனஸ் 70 டிவைடட் பை 4ன்னு வரும். இப்போ இதுல எது சால்வபிள்? இது சால்வ் பண்ணா பாயிண்ட்ல வரும், ஸோ இதை எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் பிளஸ்லயும் இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, ஸோ இது வேண்டாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா 40யும் 4யும் டிவைட் பண்ணா என்ன வரும்? 10. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? அதாவது பி வேல்யூ என்னது? 10. நம்ம வந்துட்டு பின்னு தானே வச்சிருக்கோம். ஸோ பி வேல்யூ என்ன? 10. பிங்கிறது என்னது? சம்படி. நம்மளுக்கு பிங்கிறது சகோதரியின் வயது. சகோதரியின் வயது நம்மளுக்கு எவ்வளவு வருது? 10 வருது. ஸோ பி ஈக்குவல் டு 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கேட்டிருக்காங்க சகோதரியோட வயதும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு பி வேல்யூ என்ன? 2 into 10. அப்ப ஏ வேல்யூ என்னது? 10னா 2 into 10 20. ஓகேங்களா? சோ ஏ வேல்யூ வந்துட்டு 20, பி வேல்யூ வந்துட்டு 10. ஏன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம்? பெண்ணின் வயது அப்ப என்ன? 20, அவரோட சகோதரின் வயது 10. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சம்ஸ் ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதோட